அழிக்கவோ உபதிரவிக்க கூடாது. ஆனா ஏன் நம்ம அதை பண்ணணும்னு சொன்னா விஷத்தன்மை வாய்ந்த சிலவற்றை நம்ம அழித்துத்தான் ஆக வேண்டும். அதனால வாழ்க்கையில அதாவது காலகட்டத்திற்கு தகுந்த மாற்றங்களை நம்ம உட்கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எனவே யுத்தத்தை நடத்துவதற்காக போர் முரசு ஒலிக்கிறது. முதலாக யுத்தத்தின் முதற்படியாக அந்த காலத்திலே சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள். இப்படி காலால் படை இருக்கிறது, சேனைகள் இருக்கிறது, யானைப்படை, குதிரைப்படை எல்லாமே இருக்கிறது. அந்த காலத்திலே வேலை விட்டாங்கன்னா அந்த காலத்திலே மிசைல் அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டு இந்தியாவில இருந்து டக்குன்னு அமுத்தினாங்க ஆபரேஷன் சிந்தூர், புஷ்ன்னு போய் அங்க போய் விழுந்தது. அப்போ முருகப்பெருமான் காலத்திலே மிசைல் இருக்குன்னா அப்ப அவங்க எந்த அளவுக்கு அறிவு கூர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவுக்கு அறிவு சார்ந்து இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. போர் முரசு ஒலிக்கின்றது. முதலாக சூரபத்மனிடம் தனது அடிப்படை தானை தலைவர்களின் சேனாதிபதியை யுத்தத்திற்கு அனுப்புகின்றார். வீரபாகுத்தேவர் தலைமை தாங்கி யுத்தத்திற்காக அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் நாள் சேனையிலே சூரனுக்கு தோல்வியை மேற்கொள்ள வேண்டிய சூரப்படைகள் அழிந்து போகின்றன. உடனே இந்த தகவல் சூரபத்மனுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. அந்த தெரிவிக்கப்பட்டதனாலே கவுஞ்சமலையிலிருந்து தாரகாசூரனிடம் இதை பற்றி தகவல் போகிறது. அடுத்ததாக படை நகர்கிறது, கிரவுஞ்சு மலையை நோக்கி நகர்கிறது. சூரபத்மனுக்கு 2 தம்பிமார்கள், இந்த தாரகாசூரன், ஒரு சிங்கமுகன். இந்த தாரகாசூரன் என்பவர் மிகப்பெரிய பழைய பலசாலி. நாம கேட்கலாம், நமக்கு 60 கிலோ வெயிட் தான் இருக்கிறோம், நம்ம எப்படி பலசாலி ஆகிறோம்? அந்த காலகட்டத்திலே மனிதர்கள் திரேதாயுகத்திலே அவ்வளவு அஜானுபாகுக்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு கலியுகத்திலே ஒரு 100 ஆண்டு தாழ்ந்தால் நம்ம ரொம்ப குள்ளமான மனிதர்களாக மாறிவிடும். குள்ளமான மனிதர்களாக மாறிவிடும் என்பது அதாவது சயின்ஸ்லேயே அது ப்ரூவனான ஒரு இது. எவ்வளவு உயரமா அது காரியமாக இருக்காது, குள்ளமாக மனிதர்கள் ஆகிவிட முடியே இருக்காது. மனிதனின் அடுத்த பரிமாணத்திற்கு நாம் போய்விடும். உடனே பார்க்கிறார் சூரபத்மனை தகவல் போகிறது. தாரகாசூரனின் கிரௌஞ்சமலையை நோக்கி படைகள் நகர்கின்றன. வீரபாகுத்தேவர் போய் சண்டை போடுகிறார். சண்டைனா இப்படி எல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் சண்டை போடுறதுன்னா எப்படின்னா இப்போ இன்னைக்கெல்லாம் சண்டை எப்படி போனா பேக் டோர் சண்டை தான் போடுவாங்க. காலால் படையெல்லாம் போக வேண்டியதில்லை, வீட்டில இருந்து பட்டனை தட்டினா போதும், அங்கே திடீர்னு தீப்பிடிச்சு. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒரு காலகட்டத்திலே நம்ம நான்லாம் பார்த்த அடியெல்லாம் பார்த்தது கிடையாது. 1962 சைனா வார் இல்லையா? சைனா பாகிஸ்தான் வாரில் எல்லாம் படைகள் நகர்வுகள் உண்டாயிருச்சு. இன்னைக்கெல்லாம் படைகள் நகர்வுகள் எங்கும் கிடையாது, எல்லாமே டெக்னாலஜியோட நகர்வுகள் மட்டுமே. அப்படி இருக்கும் பொழுது முதலிலே பலவிதமான சஸ்திரங்களை கொண்டு இவர்கள் போர் புரிகின்றார். வீரபாகுத்தேவரால் சமாளிக்க முடியவில்லை.